இந்திய பெருங்கடலில் வரும் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 15ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் துணை தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் தலைமையிலான குழுவினர் சென்னைக்கு வருகை தந்தனர். MRC நகரில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையிலான அதிகாரிகளுடன் முதல்கட்ட ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருமான வரி, சுங்கத்துறை, கப்பற்படை, ரயில்வே துறை என 20க்கும் மேற்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வரும் 23ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய முதலீடுகளுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அமித்ஷா வருகையை முன்னிட்டு காரைக்காலில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். போலீசார் விசில், லத்தி கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்றும் செல்போன், ஏர்போன் பயன்படுத்தக்கூடாது என்றும் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பாதுகாப்பு பணியில் போலீசார் கூட்டமாக இருக்கக்கூடாது என்றும் திறம்பட செயல்பட வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் அடுத்த 3 மாதத்திற்கான தவணை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி என மொத்தம் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்ட வீடியோ பதிவில் தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை சிலர் முடக்க பார்ப்பதாக விமர்சித்தார். இதனால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மேலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேர்தலுக்காகவே 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக EPS விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் தான் கோடைக்காலம் வருகிறது, இப்போதுதான் முதல்வருக்கு தெரிகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்கள் அறிவித்தோம். அதை அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு விசித்திரமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. கோடைக்காலம் இப்போ தான் வந்ததா? 22ஆம் ஆண்டு வந்தது, 23ஆம் ஆண்டு வந்தது, 24ஆம் ஆண்டு வந்தது, 25ஆம் ஆண்டு வந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகு 4 கோடைக்காலம் வந்துடுது. இப்போ 5வது கோடைக்காலம். இந்த கோடைக்காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடைக்காலம். அதனால தான் இந்த காரணத்தை சொல்லி அவள் இந்த அறிவிப்பு விட்டுருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கோடைகால சிறப்பு தொகுப்பாக கூடுதலாக 2000 ரூபாயை தமிழக அரசு விடுவித்த நிலையில் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். கோடைகால சிறப்பு நிதி தொகுப்புக்கு ஆதரவாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விடுத்த அறிக்கையில் விலைவாசி சுமையில் தவிக்கும் ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு இது நிவாரணமாக அமையும் என கூறியுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் விடுத்த அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த நடவடிக்கை அவரது செயல்திறத்திற்கு சான்றாக அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அதே சமயம் தோல்வி பயத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றி என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் முதல்வரின் அறிவிப்பு மட்டற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் பாராட்டு தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் வாக்குக்காக பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என சேலம் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பேசினார். பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களின் காதில் விசில் ஊதி வீட்டிற்கு அனுப்புங்கள் என கூறியுள்ள விஜய், ஓட்டுக்கு காசு என்ற கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என தெரிவித்துள்ளார். தனி ஆளாக களத்தில் நிற்பதாக விஜய் தெரிவித்தார். கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் முதன்மை சக்தியாக மாறியுள்ளதாகவும் கூறினார். எதிர்வரும் தேர்தல் விஜயா, ஸ்டாலின் சாரா என்பதுதான் என விஜய் பேசியுள்ளார்.
களத்தில் தாவேக திமுக இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டமாக அவர் கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற தாவேகாவின் குண்டு அனைத்து கூட்டணியிலும் வெடிப்பதாக விஜய் பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் தூய சக்தி தாவேகா ஆட்சி அமைக்கும் என்றும் சூளுரைத்துள்ளார். சேலத்தில் விஜய் கூட்டத்தில் பங்கேற்ற மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். வெயில் நேரத்தில் தாவேகா கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக பரவும் தகவலுக்கு தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் குழு மறுப்பு தெரிவித்துள்ளது. தாவேகாவினர் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணிக்குள் தான் அனுமதி கேட்டதாகவும் அந்த நேரத்திலேயே தமிழக அரசு அனுமதி வழங்கியதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவர்களுக்கு தேர்வு களம் எனும் ஒருங்கிணைந்த செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். டிஎன்பிஎஸ்சி, சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகமை மூலம் மேற்கொள்ளப்படும் பணியாளர் தேர்வு செயல்முறைகளை எளிமைப்படுத்தும் பொருட்டு இந்த செயலி தொடங்கப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்பான விவரங்களை இதில் அறிந்து கொள்ளலாம். அத்துடன் நுழைவுச் சீட்டு, தேர்வு முடிவுகளையும் இந்த செயலியில் குறித்த நேரத்தில் பெற்றுக் கொள்ளலாம். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சங்க இலக்கியங்களில் கூறப்பட்ட தமிழர் வாழ்வியலை உலகிற்கு ஆதாரபூர்வமாக எடுத்து காட்டிய கீழடியில் அகழாய்வு நடைபெற்ற இடத்திலேயே இந்தியாவிலேயே முதன்முறையாக திறந்தவெளி அருங்காட்சியகத்தை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது. சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாத 2வது குற்றவாளி என கூறப்படும் வாளையார் மனோஜுக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு கொடநாடு பங்களாவில் நடந்த கொலை மற்றும் கொள்ளை தொடர்பான வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2வது குற்றவாளி என கூறப்படுபவர் ஆஜராகாததால் வழக்கை விசாரிக்காமல் மார்ச் 6ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே முகமூடி அணிந்து ஆயுதங்களுடன் இருவர் உலாவியது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆரல்வாய்மொழி அருகே வெள்ளமடம் பகுதியில் உள்ள ரியல் எஸ்டேட் உரிமையாளர் செந்தில்குமார் வீட்டில் முகமூடி அணிந்த 2 மர்ம நபர்கள் நள்ளிரவில் கையில் ஆயுதங்களுடன் நுழைந்தனர். பின்னர் வீட்டின் பின்பக்க கதவை ஆயுதத்தால் உடைக்க முயன்றனர். நல்வாய்ப்பாக பூட்டை உடைக்க முடியாததால் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி மக்களை வீதியில் ஆழ்த்திய நிலையில் ஆரல்வாய்மொழி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் பணி நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாமல் சிகிச்சை அளிப்பதில் அலட்சியம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் செல்வகுமார் என்பவரின் 9 மாத குழந்தை இன்பத்தமிழன் ஆப்பிள் துண்டு சாப்பிட்ட போது அது தொண்டையில் சிக்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பெற அரசு மருத்துவமனைக்கு சென்ற போது மருத்துவர் பணியில் இல்லாததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுவனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அரசு மருத்துவமனையில் பணி நேரத்தில் மருத்துவர் இல்லை என அலட்சியம் காட்டுவதாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுக்கோட்டையில் பஜ்ரங் தள் அமைப்பின் முன்னாள் மாவட்ட தலைவரை மர்ம நபர் ஒருவர் வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை காட்டுமாரியம்மன் கோயில் அருகே வசித்து வரும் மோகன் பஜ்ரங் தள் அமைப்பின் முன்னாள் மாவட்ட தலைவர் ஆவார். இவரது வீட்டிற்கு சென்ற மர்ம நபர் ஒருவர் பணம் கொடுக்க வேண்டும் என கூறியதால் மோகனின் தாயும் வீட்டிற்குள் அனுமதித்துள்ளார். உள்ளே சென்ற மர்ம நபர் மோகனிடம் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென தனது தோள் பையில் வைத்திருந்த அரிவாள் மற்றும் கத்தியை எடுத்து மோகனை சரமாரியாக வெட்டியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு மோகனின் தாய் தடுக்க முயன்ற நிலையில் அவரையும் தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். சரமாரியாக வெட்டியதில் தலை மற்றும் வயிற்றில் படுகாயங்களுடன் நிலை தடுமாறி கீழே விழுந்த மோகன் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் மோப்பநாயின் உதவியுடன் மோகன் வீட்டின் பக்கத்தில் உள்ள ரயில்வே கேட் அருகே மர்ம நபரின் தோள் பையை கைப்பற்றி தப்பியோடிய மர்ம நபரையும் தேடி வருகின்றனர். மோகன் கொலை செய்யப்பட்டது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா அல்லது அரசியல் காரணமா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அணைக்கட்டு அருகே உள்ள மருதவள்ளிப்பாளையம் கிராமத்தில் எருதுவிடும் விழாவின் போது இருதரப்பு மோதல் வெடித்து 2 பேர் மண்டை உடைக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. எருது விடும் விழாவின் போது காளைகளை வரிசைப்படுத்துவதில் இரு காளைகளின் உரிமையாளர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. காளையின் உரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்து தடுக்க வந்தவரை சரமாரியாக தாக்கினர். அப்போது இரு தரப்பினரிடையே தகராறு முற்றி போய் ஒருவர் சரமாரியாக கட்டைகள் கற்களால் தாக்கிக் கொண்டனர். இரு தரப்பைச் சேர்ந்த 2 பேருக்கு மண்டை உடைந்தது. இதனை பார்த்த போலீசார் சரமாரியாக தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி மிக பெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவரும் அந்நாட்டின் அடுத்த பிரதமராக பதவியேற்கும் தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வங்கதேச மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் அவரது முயற்சிக்கு தனது வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகள் மேம்படுத்தவும் இரு நாட்டு மக்களின் அமைதி, முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஈரானை நோக்கி மற்றொரு விமானம் தாங்கி கப்பலை அமெரிக்கா அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே மத்திய கிழக்கு பகுதியில் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஜெரால்ட் ஆர் போர்ட் கப்பல் அனுப்பப்படுகிறது. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் பல இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக பாலஸ்தீன மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதில் பலர் உயிரிழந்தும் பலர் காயமடைந்தும் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 72,000-ஐ கடந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் முழுமையாக கடைபிடித்தால் மட்டுமே ஆயுதங்களை ஒப்படைப்போம் என ஹமாஸ் அறிவித்தது தற்பொழுது நிலவும் சூழ்நிலையை மேலும் பதற்றமாக்கியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுடன் விளையாடுவதற்காக இலங்கை புறப்பட்டது இந்திய அணி. வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு கொழும்புவில் போட்டி நடைபெறவுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் கனடாவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஐக்கிய அரபு அமீரகம். 151 ரன்கள் என்ற இலக்கை 19.4 ஓவர்களில் எட்டி ஐக்கிய அரபு அமீரகம் வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் நெதர்லாந்தை 93 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது அமெரிக்கா. முதலில் விளையாடிய அமெரிக்கா 196 ரன்கள் குவித்த நிலையில் நெதர்லாந்து அணி 103 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. டி. ராஜேந்தர் இயக்கி நடித்த உயிருள்ளவரை உஷா திரைப்படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கு. காதலர் தினத்தை முன்னிட்டு 43 வருஷம் கழிச்சு வெளியாகி இருக்கிற படத்தை சென்னை வடபழனி கமலா திரையரங்குல ரசிகர்கள் கூட நடிகர் டி. ராஜேந்தர், நடிகை நளினி கண்டு ரசித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,400 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,15,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ 2,80,000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவு பெற்ற நிலையில் 2வது அமர்வு மார்ச் 9ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஜனவரி 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் சீனா ஆக்கிரமிப்பு குறித்து முன்னாள் ராணுவ தளபதி நரவணே எழுதிய புத்தகம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக அமளியில் ஈடுபட்டதால் பலமுறை அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதேவேளையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவை பதவியிலிருந்து நீக்க கோரி எதிர்க்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்தன. இந்த தீர்மானம் மார்ச் 9ஆம் தேதி தொடங்கும் 2வது அமர்வில் விவாதத்திற்கு வர வாய்ப்புள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடையும். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தாம் பேசிய கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி குறித்து தாம் பேசியதை நீக்குவது சரியல்ல என்றும் விவசாயிகளுக்கு எதிரான மோடியின் கொள்கை குறித்து பேச தனக்கு உரிமை உள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் கார்கேவின் கருத்தை ஏற்க முடியாது என்று அவைத்தலைவர் CP ராதாகிருஷ்ணன் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். தமிழகத்திற்கு பிப்ரவரி மாதத்திற்கான 2.5 TMC நீரை வழங்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த சிவஞானம் பொது தேர்தல்கள் துறையின் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மின் ஆளுமை இயக்குநராக இருந்த ஸ்ருதஞ்சய் நாராயணன் தேர்தல் துறையில் இணை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியாக வரப்போவது பாஜக தான் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசு அலுவலர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு திறன் 360 டிகிரி என்ற புதிய வலைதள பக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் இந்த வலைதள பக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசு அலுவலர்கள் தங்களின் அறிவையும் திறன்களையும் காலத்திற்கு ஏற்ப தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள ஏதுவாக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.